இன்றைய தினம் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. ஈத் முபாரக். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் 4வது கடமையான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோற்ற முஸ்லிம்கள் இன்று ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். புனித ரமலான் மாதத்தில் விழித்திருந்து பசித்திருந்து ஒரு மாத காலமாக நோன்பு நோற்ற முஸ்லிம்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். நோன்பானது ஒரு முஸ்லிமுடைய மனக்கட்டுப்பாட்டை உருவாக்கும் சிறந்த பயிற்சியாகவும் அமைந்துள்ளது. வெறுமனே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மாத்திரமின்றி இந்த பயிற்சியின் மூலம் இறை அச்சத்தை தன்னகத்தை வளர்த்துக் கொள்வதே நோன்பின் அடிப்படை நோக்கமாகும் என்று அல் குர்ஆன் தெளிவுபடுத்தியுள்ளது. ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவால் மாதத்துக்கான தலைப்புரை தென்பட்டதும் ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. முஸ்லிம்களின் 2 பெருநாட்களில் ஒன்றே ஈத் உல் ஃபித்ர் எனப்படும் நோன்பு பெருநாளாகும். காலையிலேயே குளித்து நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து பள்ளிவாசலுக்கு செல்லும் முஸ்லிம் மக்கள் அங்கு விசேட தொழுகையிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுவர். அதன் பின்னர் குடும்பத்தினருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடுவர். புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் இன்று காலை நடைபெற்ற பெருநாள் தொழுகைகளில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டனர். கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று காலை நடைபெற்ற நோன்பு பெருநாள் தொழுகையில் அதிகளவான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். கொழும்பு தெவிட்டகாக பள்ளிவாசலிலும் நோன்பு பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. வவுனியா பட்டாணிச்சூரில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் சிறப்பு தொழுகையில் அதிகளவான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு பெரிய பள்ளிவாசலான கீராபுரம் ஜுமா பள்ளிவாசலில் சிறப்பு நோன்பு பெருநாள் வழிபாடுகள் நடைபெற்றன. கிழக்கு மண்ணிலும் ஈகை திருநாள் கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. திருகோணமலையிலும் இம்முறை பெருநாள் கொண்டாட்டம் களை கட்டியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். கிண்ணியா மத்திய கல்லூரி மைதானம், கிண்ணியா மகளிர் கல்லூரி வளாகம் மற்றும் குறிஞ்சாக்கேணி பொது விளையாட்டு மைதானத்திலும் பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றன. வாழைச்சேனை செம்மண்ணோடை அல் ஹம்ரா வித்தியாலய மைதானத்திலும் நோன்பு பெருநாள் தொழுகை நடைபெற்றது. கல்குடா ஜம்மியத்துல் தஹ்வீதுல் இஸ்லாமியா ஏற்பாடு செய்திருந்த தொழுகையில் ஓட்டுமாவடி, வாழைச்சேனை, மீராவோடை மற்றும் மாவடிச்சேனை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை காத்தான்குடி இஸ்லாமிய நிலையம் ஏற்பாடு செய்திருந்த தொழுகை காத்தான்குடி கடற்கரையில் நடைபெற்றது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் சில மைதானங்களில் நோன்பு பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றன. புத்தளம் மாவட்டத்திலும் பெருநாள் கொண்டாட்டங்கள் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றன. புத்தளம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் நோன்பு பெருநாள் தொழுகைகள் நடைபெற்றன. நுவரெலியா, ஹட்டன், பொகவந்தலாவை உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்று நோன்பு பெருநாள் தொழுகைகள் நடைபெற்றன. சமாதானம் மற்றும் சகவாழ்வை பிரதிபலிக்கும் வகையில் கேகாலை மாவட்ட முஸ்லிம் மக்கள் நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எமது அலுவலக செய்தியாளர் ரியாஸ் ஹாரிஸ் தெரிவிக்கின்றார். நாட்டின் 4 பகுதிகளிலும் இன்று ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் கேகாலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று ஈத் உல் ஃபித்ர் களை கட்டிருக்கின்றது. காலையிலேயே புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி பள்ளிவாசலுக்கு வந்த முஸ்லிம் மக்கள் அதன் பின்னர் தமது உறவினர்களோடு மிகவும் மகிழ்ச்சியாக இன்று ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடி வருகின்றார்கள். இன்று ஈகை திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். கண்ணத்தோட்டை முனவரா ஜுமா பள்ளிவாசலிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ரியாஸ் ஹாரிஸ்.